ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு போயிருந்தோன்னு சொல்லி போன வீடியோலேயே போட்டிருந்தேன்லங்க. எல்லாம் ஒரே ட்வின்னிங்லேயே எங்கள் ஃபேமிலி இருந்தோங்க. ஏன்னா 8 வருஷம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு ஒரு ட்ரீமுங்க. ஒரே மாதிரி நம்ம ட்ரெஸ் கோட் போடணும் ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாச்சி, பெரியம்மா, சித்தி, அப்புறம் அம்மா, இன்னொரு சித்தி, மொத்தம் அவங்க 5 பேர் அம்மாச்சியோடு சேர்த்து. அப்புறம் நான், எங்கள் பெரியம்மா பொண்ணு, இன்னொருத்தி பெரிய சிஸ்டர் இருக்கா, அவள் வந்து கட்ட முடியல சுச்சுவேஷன். அப்புறம் நாங்கள் மட்டும் 7 பேர், மொத்தம் 8 சாரீ எடுத்தோம், 7 பேர் கட்டிட்டோங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டும் இந்த ட்வினிங்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் என் குட்டி பையனையும் ஜாயின் பண்ணி விட்டேன். இந்த நைட்டில் பார்க்க அந்த சாரீ அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. எல்லாருமே கேட்டிருந்தாங்க சாரீ நல்லாயிருக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்லாம் கால் பண்ணி கேட்டேன், எங்கே எடுத்தீங்க, ஆன்லைனில் எடுத்தீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தா. வேணும் எனக்கு அப்படின்னா. இல்லை, நாங்கள் ஸ்டோரில் தான் போய் எடுத்தோம் அப்படின்னு சொன்னேன். கரூர் சிவாவில் தாங்க எடுத்தோம். இப்போ என்னென்னா சாரீ வந்து நம்ம முன்னாடி இருந்தால் நாங்கள் போன வருஷமும் இப்படி தான் பேசணும், ஆனால் எடுக்கவே முடியல. இப்போவுமே வந்து எல்லாம் எங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லை, வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. யாருமே யாருக்கும் எடுத்துல, அவங்கவுங்க பட்ஜெட் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு என்ன 500க்குள்ளே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் பெரியம்மா பொண்ணும் கோவப்பட்டு போய் எடுத்தோங்க. ஏன்னா கடைசியில் யாருமே ஒத்து வர மாட்டாங்க, வேணாம்னு சொல்கிறாங்க, இப்படியே விட்டுருவாங்கன்ட்டு நாங்களே கிளம்பிட்டோம். போய் இந்த சாரீ இப்போ 2 பேரும் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டி சரின்ட்டு. அதில் ஒருத்தருக்கு மட்டும் இதில் பிடிக்கல இந்த கூட்டத்தில். அது யாருன்னு வேணால் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி அது. அப்புறம் இந்த சாரியை பற்றி நிறையா பேரும் கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி, நம்ம செலக்ட் பண்ண சாரீ கொஞ்சம் நல்லாயிருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டோங்க. நைட்டு கோயிலுக்கு போயிட்டு கிடா வெட்டினால என்ன அந்த வெங்காயம் ஒழிக்கிறது தான், எல்லோரும் சேர்ந்து உட்காந்து வெங்காயம் ஒழிச்சு ஜாலியாக இருந்துச்சுங்க. அப்புறம் நைட் போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிடாயெல்லாம் அங்கேயே வெட்டி காலைல நெக்ஸ்ட் டே விருந்து சாப்பிட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.